அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440. திராவிடத்தை ஒழிக்கணும்னா திருமாவளவனை தாண்டி தான், விடுதலை சிறுத்தைகளை வச்சு தாண்டி தான் போக முடியும். அப்படியே போனாலும் கூட திராவிடத்தை ஒழிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் பேசியிருக்காங்க. பேசினதுக்கு காரணம் அவங்க கட்சிக்காரர் தான் அதுக்கு காரணம். அது யார் அந்த கட்சிக்காரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் கோபிநாயகன். மக்கள் விரோத செயலை செய்கிற திராவிடம் பாசிசம் இல்லையா? அது இந்துத்துவ பாசிசம் அப்படின்னா இது திராவிட பாசிசம். இதற்காகத்தான் கோபிநாயனார் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார். நீங்க திராவிடர் கழகம் ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு களத்துக்கு வந்திருக்கா? ஒரு அடையாள போராட்டம், ஒரு 10 பேர் பதாகையை பிடிச்சிட்டு நிற்பாங்க. இல்லைன்னா சவுக்கு சங்கர் வீடு மாதிரி போய் வீட்டை அடித்து நொறுக்கி அந்த வீட்டில் யாராவது கிளவி இருந்தாங்கன்னா மிரட்டி அந்த வீட்டில் மலத்தை கொட்டுறது, இந்த மாதிரியான வேலையை தான் செய்வாங்களே ஒழிய கோபிநாயனாருக்கு எதிராக பேசுவதற்கு அந்த திராவிடர் அந்த பெரியார் மடம் தேர்வு செய்த ஆள் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவர் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கு. இல்லாத திராவிடத்தை நாங்கள் அழிப்போம் ஒழிப்போம் என்று சொல்வது பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொன்னது யாரு? எங்க அண்ணன் தான் சொன்னாங்க. இப்ப அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, திராவிடத்தை எங்களை மீறி யாரும் அழிக்க முடியாதுங்கிறாங்க. அது எப்படின்னா, இல்லாத திராவிடத்தை எப்படின்னு நீங்க பாதுகாக்க முடியும்? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கொள்கை முடிவா முன்வைக்கிறாங்க. அந்த கொள்கை முடிவை பொதுவெளியில் ஆதவர்ஜினா பேசுறாரு. தப்புன்னு சொல்லி ஆதவர்ஜினாவை விடுதலை சிறுத்தைகளிலிருந்து வெளியேற்றுவதற்கு காரணமா இருந்தவன் தான் பட்டியல் சமூக விரோதி. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் திரைப்பட இயக்குனர் சோழர் மு. களஞ்சியம் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் பேசின பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திராவிடத்தை ஒழிக்கணும்னா திருமாவளவனை தாண்டி தான், விடுதலை சிறுத்தைகளை வச்சு தாண்டி தான் போக முடியும். அப்படியே போனாலும் கூட திராவிடத்தை ஒழிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் பேசியிருக்காங்க. அவர் பேசின பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் பேசிய பேச்சை எனக்கு நினைவுபடுத்திச்சு. வைகோ அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்க சொன்னாங்க, சில பேர் இப்போ கிளம்பியிருக்கானுங்க தமிழ் தேசியங்கிற பேரில் திராவிடத்தை ஒழிச்சு போடுவோங்கிறாங்க. ஒழிக்க முடியாது. இந்த திராவிட அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிட்டேன், நீங்கள்லாம் வெவ்வேறு கருத்தியெல்லாம் நீங்கள்லாம் களமாடிக்குங்க. ஆனால் இந்த தமிழ் தேசியத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் எல்லோரும் ஒன்றா இணைஞ்சு நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொந்தளித்து சொன்னார். அதை எனக்கு நினைவுபடுத்துச்சு. இப்போ வைகோ அவர்களைப் போல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொந்தளித்து அந்த மாதிரி திராவிடத்தை பாதுகாக்கிறதுக்கு நிற்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எதற்காக இப்போ திடீர்னு என்னை தாண்டி தான் நீ திராவிடத்தை அழிக்க முடியும், விடுதலை சிறுத்தைகளை தாண்டி தான் நீ திராவிடத்தை அழிக்க முடியும் அப்படின்னு பேசினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது என்னென்னா, அவங்க கட்சிக்காரர் தான் அதுக்கு காரணம். விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களேவா? அது யார் அந்த கட்சிக்காரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் கோபிநாயனார். இயக்குனர் கோபிநாயனார் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற மக்களுக்காக, அது குறிப்பாக பறையர் சமூகத்து மக்களை முன் வச்சு அவர் பகுதியில் சில போராட்டங்களை முன்னெடுத்தார். நில ஆக்கிரமிப்பு, அப்புறம் நிலத்தை குடியிருப்பதற்கான பட்டா கேட்குற நிலங்களை குவாரிகளுக்கு இந்த அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்குது. இது ரொம்ப தப்பு. பட்டியல் சமூக மக்கள் குடியிருப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த நிலங்களை நீங்கள் எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களை திரட்டி களத்தில் நின்று போராடினார். யார்?
மதிப்புக்குரிய கோபி நயினார். கோபி நயினார் அவர்கள். அப்படி போராடின போது அவரை மிக கடுமையாக விமர்சித்து, இழிவாக விமர்சித்து இந்த திராவிட சிந்தனையாளர்கள், திராவிட சக்திகள் பேசினாங்க. புரியுதுங்களா? அப்போ அவர் வந்து அதை களத்தில் என்ன காரணம், ஏன் அவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஆளும் தரப்பை விமர்சிக்கிறார். ஆளும் தரப்பு யார்? திராவிட முன்னேற்ற கழகம். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசை அவர் கடுமையாக விமர்சித்தார். எப்படி விமர்சித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிடம் என்கிற பெயரில் நீங்கள் சர்வதிகாரம் செய்கிறீர்கள், சனாதானம் என்கிற பெயரில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவர் இயக்கங்கள் இங்கே சர்வதிகாரம் செய்கிறது என்று சொன்னால், நீங்கள் திராவிடம் என்கிற பெயரில் சர்வதிகாரம் செய்கிறீர்கள். மக்கள் விரோத செயல்களை செய்வதில் அவர்கள் பிஜேபி வந்து பாசிசம் என்று சொன்னால், மக்கள் விரோத செயலை செய்கிற திராவிடம் பாசிசம் இல்லையா? நீங்களும் பாசிஸ்டர்கள் தான் அப்படின்னு. இது திராவிட பாசிசம், அது இந்துத்துவ பாசிசம் அப்படின்னா இது திராவிட பாசிசம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 காத்திரமான கருத்தை, எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கிற கருத்தை அவர் வந்து முன் வச்சு பட்டியல் சமூக மக்களின் பிரதிநிதியாக நின்று பேசினார். புரியுதுங்களா? இதற்காகத்தான் கோபி நயினார் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார். ஏன், யார் தாக்குனது அவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் தாக்குறாங்க. யூடியூபர்ஸ் அவரை வந்து தாக்குறாங்க. திராவிடர் கழகத்தில் இருக்கிற திமுகவுடன் வாங்கி திம்பவர்கள், திமுகவின் ஊப்பிகளாக இருப்பவர்கள். இப்ப கோபி நயினார் இதற்கு திரும்ப பதிலடி கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிற போது அவர் என்ன கேட்கிறாருன்னா, இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தர மட்டத்துக்கு போயிடுச்சு. குவாரிகளை வெட்டி எடுக்கிறாங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைத்த ஒருத்தர் படுகொலை செய்யப்படுறார். ஜகஃபர் அலி படுகொலை செய்யப்படுறார் திருநெல்வேலியில். ஆமாம். வகுப்பாரிய நிலங்களை கொள்ளையடிக்கிறார்கள்னு சொன்ன உசேன், ஜாகிர் உசேன் அவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. புரியுதுங்களா? பட்ட பகலில் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்படுறார். கபடி விளையாண்டாங்கிற காரணத்துக்காக ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன் வெட்டப்படுறான். பைக் ஓட்டுனாங்கிறதுக்காக ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன் வெட்டப்படுறான். பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கிறாங்கிறதுக்காக வீடு பூந்து அதே வயதொத்த பிள்ளைகள் போய் அருவாள் எடுத்துகிட்டு போய் வெட்டுற ஒரு நிலைமை உருவாகுது. கள்ளச்சாராயம் காய்ச்சி 100க்கும் மேற்பட்டவர்கள் செத்து போயிருக்காங்க அந்த சாராயத்தை குடிச்சிட்டு. புரியுதுங்களா? பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோவில்களுக்குள் நுழைய முடியல. தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமைகள் தலைவிரிச்சு ஆடுது. புரியுதுங்களா? காவல்துறையை சேர்ந்தவர்களே தீயிட்டு கொளுத்தப்படுகிறார்கள், காவலர்களே கொல்லப்படுறாங்க. இப்படியான ஒரு மோசமான நிலைமையில் காரில் போகும்போது நடு ரோட்டில் மறித்து ரவுடிகள் வந்து குழந்தைகள் மனைவியின் கண் முன்னாடியே வெட்டி கொள்றாங்க. தமிழகம் ஒரு கொலை நகரமாக மாறி போச்சு. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இதுக்காக எதுக்காகவும் குரல் கொடுக்காதவர்கள், வேங்கை வயலில் யார் வந்து மலம் கலந்த தண்ணியை குடித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் மலத்தை கலந்தார்கள்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. அதை திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா வீரமணி அவர்கள் அதை அப்படியே ஏற்கிறாங்க. ஆமாம், மலத்தை கலந்த தண்ணியை எவர் குடித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் தான் கலந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் இதுல எதையுமே தட்டி கேட்காத இந்த திராவிட சக்திகள், திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள், ஆனா டெய்லி மேடையில் ஏறி பேசுவாங்க. என்னமோ யாருக்காக பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்கன்னே தெரியாது உங்களுக்கு. இல்லை, அவங்க கூட நான் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க கூட எடுத்துக்கலாம். ஆனால் கூட்டத்தில் இருக்கக்கூடிய வைகோ அவர்களும் திருமாவளவர்களும் நீங்கள் சொன்ன அத்தனை அவலங்களும் தமிழ்நாட்டு நடக்குது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு கூட எதற்காக நாங்கள் திராவிடத்தை வந்து பாதுகாப்போம், இந்த திராவிட ஆட்சி, அதுதான் சொல்கிறேன். அதுக்கு தான் அதை ஒட்டி தான் இது நடக்குது. அதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். அப்போ கோபி நயினார் என்ன செய்கிறாருன்னா, இந்த திராவிட சக்திகளை மிக கடுமையாக விமர்சிக்கிறார்.
நீங்கள் வந்து என்னைக்குமே களத்துக்கு வர்றது கிடையாது. நீங்கள் திராவிடர் கழகம் ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு களத்துக்கு வந்திருக்கா? ஒரு அடையாள போராட்டம், ஒரு 10 பேர் வந்து பதாகையை பிடிச்சிட்டு நிற்பாங்க. சீமான் வீடு முற்றுகையிட்டாங்களே, சீமான் வீடு முற்றுகையிடுறது, அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி சீமான் வீடு முற்றுகையிடுறது, இல்லைன்னா சவுக்கு சங்கர் வீடு மாதிரி போய் வீட்டை அடித்து நொறுக்கி அந்த வீட்டில் யாராவது கிளவி இருந்தாங்கன்னா மிரட்டி அந்த வீட்டில் மலத்தை கொட்டுறது, இந்த மாதிரியான வேலையை தான் செய்வாங்களே ஒழிய அவங்க என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கிறது இல்லை. போராட்டம்னா எப்படி தெரியுமா எடுப்பாங்க? ஒரு இடத்துல ஒரு 10 பேர் கூடி நின்று பதாவை பிடிச்சிக்கிட்டு முழக்கம் போட்டுட்டு வந்துடுவாங்க. இதுதான் அவங்க எடுக்கிற போராட்டம். அப்போ இந்த அரசு இவ்வளவு கொடூரங்களை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு இன்றைக்கு 1000 கோடி ரூபாய் ஊழலை டாஸ்மார்க்கில் செஞ்சிருக்குன்னு அமலாக்கத்துறை சொல்லுது. அதுக்கு எதிராக வந்து ஐயா கி வீரமணியின் வாய் திறந்துருக்கா? என்னைக்காவது பேசியிருக்கா? எப்படி இல்லாத பார்ப்பனியர்களை வந்து குற்றச்சாட்டை சொல்லி 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 இத்தனை வருஷமா கடத்திட்டாங்களோ அதை தான் இப்பவும் சொல்றாங்க. ஏதோ தொட்டுட்டீங்கன்னு வைங்க, பாசிச பாஜக. அதனால தான் கோபி நேராக சொல்றாரு பாசிச திராவிடம் அப்படின்னு. அப்போ இந்த நிலைமையில் இந்த திராவிட சக்திகளை வீழ்த்தணும், அடித்து நொறுக்கணுங்கிறதுக்காக இந்த பெரியார் மடம் எப்படி சங்கர மடமோ அது மாதிரி பெரியார் மடம், எது பெரியார் திடலுங்கிறாங்களே, அந்த பெரியார் மடம் கொடுத்த தனக்கு கொடுத்த திரைப்பட விருது இருக்கு பாருங்க, அந்த விருதை தூக்கி உங்கள் மூஞ்சியில் வீசுகிறேன். இப்படி பட்டியல் சமூகத்துக்கு எதிராக செயல்படுகிற நீங்கள் அநியாயம் செய்கிற அரசினுடைய எந்த ஒரு அநியாயத்தையும் தட்டி கேட்காத, எந்த அநீதிக்கு எதிராகவும் போராட களத்துக்கு வராத நீங்கள் கொடுத்த இந்த விருது எனக்கு அவமானம், இதை நான் வச்சுக்க விரும்பலைன்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். கொடுக்கும்போது கோவினைனாருக்கு எதிராக பேசுவதற்கு அந்த திராவிடர் அந்த பெரியார் மடம் தேர்வு செய்த ஆள் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவர் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கு. யாருக்கும்? அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கோபி நயினார்கிட்ட அவங்க வந்து கெஞ்சுறாங்க. என்னது? அந்த விருது வந்து மதிப்புமிக்க விருது, அந்த விருதை நீங்கள் திருப்பி கொடுக்கக்கூடாது, அதை நீங்கள் வந்து வச்சுக்குங்க, அது தப்பு அது அப்படின்னு வந்து அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாங்க, அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் கோபி நயினார் அதை ஏற்கவில்லை. அந்த விருது எனக்கு அவமானம், பட்டியல் சமூகத்து மக்கள் பாதிக்கப்படுகிற போதெல்லாம் வந்து களத்தில் நிற்காமல் சமூக நீதி என்கின்ற பொய்யை சொல்லி சமூக நீதி நாடகம் ஆடுகிற அந்த பெரியார் மடம் கொடுத்த இந்த விருது எனக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி அதை திருப்பி உறுதியாக திருப்பி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்றாரு, ஏன் வேங்க வயல் உங்கள் பகுத்தறிவில் வரலையா? இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் வெட்டி கொள்ளை எடுக்கிறாங்களே, அது உங்களுக்கு பகுத்தறிவு இல்லையா? அதை போய் தடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? வளங்களை கொள்ளடித்து விட்டால் அந்த மாநிலம் பாலைவனமாக போய்விடும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் பகுத்தறிவு இல்லையா? பகுத்தறிவு என்பது மடத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்கறது தான் பகுத்தறிவா அப்படின்னு அட்டுக்கட்டுக்கா கேள்விகளை கோபி நயினார் எழுப்புறாரு. அப்ப மடத்தின் பாதுகாவலராக நம்புகிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதற்கு எதிராக பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அதனால தான் கோபி நயினாருக்கு எதிராகத்தான் அவர் வந்து சொல்றார், என்னை மீறி தான் திராவிடத்தை அழிக்க முடியும். ஒருவேளை விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு எதிர்வினையாற்றவர்கள் கூட பேசியிருக்கலாம்ல. இல்லைங்க தம்பி, இப்போ என்னன்னா இந்த திராவிடம் இல்லாத திராவிடம், இது சொன்னது யாரு? எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் சொன்னாங்க. திராவிடம் என்பது மொழியா? திராவிடம் என்பது இனமா? திராவிடம் என்பது ஒரு இடத்தின் பெயரா? எதுவுமே இல்லை. சொன்னது யாரு? எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் சொன்னாங்க. இல்லாத திராவிடத்தை நாங்கள் அழிப்போம் ஒழிப்போம் என்று சொல்வது பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொன்னது யாரு? எங்க அண்ணன் தான் சொன்னாங்க. இப்ப அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, திராவிடத்தை எங்களை மீறி யாரும் அழிக்க முடியாதுங்கிறாங்க. அது எப்படின்னா, இல்லாத திராவிடத்தை எப்படின்னு வந்து நீங்க வந்து பாதுகாக்க முடியும்? இல்லாத திராவிடத்தை அழிப்பது தவறு என்று சொன்னால் இல்லாத திராவிடத்தை எப்படி நீங்க பாதுகாப்பீங்க நான் கேட்கிறேன். அப்போ இந்த பேச்சு என்பது ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த நிலப்பரப்பில் வாழுகிற தமிழ் தேசிய இன மக்களை ஏமாற்றி இந்த மக்களினுடைய முகமாக இருக்கிற தமிழ் என்கிற தமிழர் என்கிற அடையாளத்தை மடைமாற்றி
மாற்று தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்து கொண்டு தமிழ் மொழியை இன்னைக்கு கல்வியிலிருந்து வெளியேற்றியிருக்காங்க. 2 தலைமுறை பிள்ளைகள் கல்வி தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை இன்னைக்கு வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தான் காரணம். அந்த திராவிடத்தை இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து இன்னைக்கு என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் வந்து திராவிடத்தை தான் சொன்னாரே ஒழிய திமுகவை சொல்லவில்லை. திமுக வேறு, திராவிடம் வேறு. யாப்பா, 2 தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி எங்கள் தாய்மொழி தமிழ் மொழியை இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட கட்சிகள். அதுக்கு எதிராக இந்த திராவிடம் என்ன புட்டுங்குச்சு சொல்லுங்க பாப்போம். என்ன செஞ்சிச்சு? எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்துச்சு? இதை சொல்றாங்க மதிப்புக்குரிய வழக்கறிஞர் அங்கேற்கண்ணி அம்மா வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் ஒரு பள்ளியில் கூட நடைமுறைப்படுத்தல. என்ன எழுதி வச்சிருக்காங்க? 1ல இருந்து 10வது வரைக்கும் தமிழ் கட்டாயம் அப்படின்னு சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறார்களே ஒழிய தமிழ் மொழி பயிற்று மொழியாக இல்லை. புரியுதுங்க உங்களுக்கு? இந்தியாவிலேயே தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கிட முடியும் அப்படின்னு இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இதுக்கு யார் காரணம்? யார் காரணமோ அவர்களை அழித்து ஒழிக்கணுமா வேண்டாமா? அதே மாதிரில இன்னொரு விஷயத்தையும் முன் வைக்கிறாருண்ணா. முதல் இடத்துக்கு வந்து யாருமே போட்டி போட மாட்டாங்க, யார் வந்து முதல்வராகணும் போட்டி போட மாட்டாங்க, எதிர்கட்சியாக யார் ஆகணும் தான் போட்டி போடுறாங்க. குறிப்பாக அதிமுகவும் டிவிகேவும் போட்டி போடுறாங்க, டிவிகேவும் அண்ணாமலையும் போட்டி போடுறாங்க. அப்படின்ற மாதிரி விஜய் பெரிய, அண்ணாமலை பெரிய, எடப்பாடி பேர்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 3வது கட்சியாக இருக்கக்கூடிய சீமானவர்கள் பேர் வந்து குறிப்பிட்டு சொல்லலை. என்ன காரணம்? ஏன் சீமானவர்கள் பேர் வந்து உச்சரிக்க மாட்டாங்க? இல்லை, சீமான அண்ணனை பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஊடகங்களுக்கும் ஒரு பெரிய அச்சம் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. புரியுதுங்க உங்களுக்கு? இந்த அண்ணன் திருமா அவர்களுடைய இந்த பேச்சை நான் வந்து அவர் ஒரு முதிர்ச்சியற்ற பேச்சை நான் வந்து பார்க்குறேன். அவர் வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஹீ இஸ் இன்டலெக்சுவல், ஒரு அறிவார்ந்த ஒரு தலைவர், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் சில விஷயங்களை அவர் பார்க்குற பார்வை இருக்குது பாருங்க, அது நமக்கு வந்து மாறுபடுது. உதாரணத்துக்கு விஜய் எப்போவுமே நான் 2வது இடத்துக்கு நாங்கள் தான் வருவோம்னு சொல்லவே இல்லை. அவர் வந்து திமுக டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு சொல்றார். 26ல் அப்படிதான் போட்டிங்கிறார். 2 பேர் போட்டி அப்படின்னு சொன்னா இவர் 2வது இடத்துக்கு தான் போட்டி போடுறாருன்னு எதை வச்சு சொல்றீங்க நீங்க? இல்ல, முக்கியமான ஊடகத்திலே கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதில் தான் அப்படிதான் தம்பி, நான் சொல்றதை நல்லா கேளுங்க தம்பி. முக்கியமான ஊடகம் வந்து இப்போ மாத்தி நேற்று சொல்லியிருக்கு, அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் வந்து வெற்றி அடைவார்னு நேற்று ஒரு ஊடகம் கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? கருத்து கணிப்பு என்பது என்ன? அது வந்து ஒரு விதமான மக்களுடைய மூளையை தயார்படுத்துவதற்கான ஒரு கார்ப்பரேட் செயல்பாடு. அது இப்போலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. திமுக தான் திரும்ப ஜெயிக்க போகுது, 2வது இடத்துக்கு விஜய் வருவார். அப்படி ஒரு பிம்பத்தை ஊடகம் உருவாக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்குது? ஊடகத்துக்கு இருக்குல்ல, காசு வாங்குறாங்கல்ல எல்லாரும். திமுக கிட்டயா? திமுக கிட்ட கடந்த 5 ஆண்டு காலமாக, இந்த 4 ஆண்டு காலமாக அதைத்தானே செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த ஊடகமாவது இவ்வளவு அட்டூழியங்கள் அநியாயங்கள் நடக்குது? 1000 கோடி ரூபாய்க்கு டாஸ்மார்க் ஊழல் நடந்திருக்கு. எந்த ஊடகத்திலேயாவது உட்காந்து விவாதம் நடத்தியிருக்காங்களா? எந்த ஊடகமாவது இது குறித்து வந்து பேசியிருக்கா? தமிழ்நாட்டில் எல்லாமே சரியா இருக்கா? ஜகபர் அலின்னு ஒருத்தர் வந்து குவாரி எடுக்கிறது தப்புன்னு சொல்லி சொன்னதுக்காக வெட்டி கொல்லப்பட்டார். எந்த ஊடகத்தில் வந்து அதை முதன்மை செய்தியாக வெளியிட்டு எந்த ஊடகம் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கு? இன்னைக்கு அதை எது விவாதிச்சிருக்கு சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு வரைக்கும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க, யார் அந்த சார் அப்படின்னு. என்ன தீர்வு வந்துச்சு? சவுக்கு சங்கர் வீட்டை உடைச்சு உள்ள கொண்டு மலத்தை கொட்டி அந்த வீட்டில் இருந்த வயசான அம்மாவை மிரட்டி அங்கிருந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. இது குறித்து எந்த ஊடகம் வந்து களத்தில் இறங்கி போராடி இருக்கு? கூட்டணியில் இருக்கிற எந்த கம்யூனிஸ்ட் கட்சி களத்துக்கு வந்து இது மக்கள் விரோத செயல், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்றதுக்கான அருகதை எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கு? 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல கூட்டணியில், ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல? ஏன் போராடல களத்துக்கு வந்து? என்ன காரணமா? கூட்டணி தர்மங்க. அதாவது எப்படின்னா, இன்னைக்கெல்லாம் வந்து எவ்வளவு பாவம் தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா போன்ற கட்சிகள், இதுலேயும் குறிப்பாக இஸ்லாமிய கட்சிகள் அதில் பயணிக்கிற
அந்த உறவுகள் இருக்காங்கல்ல, விசிகாவில் பயணிக்கிற உறவுகள், கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணிக்கிற உறவுகள் இருக்காங்க, அவங்களாம் எப்படி பாவப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சீட்டுக்கு இல்லைன்னா 2 சீட்டுக்கு அவங்க மாநிலம் முழுதும் உழைக்க வேண்டியிருக்கு பாவம். இல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாரு திருமாவளவன். அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு சீட்டு 2 சீட்டு நிக்கிறாங்க, பதவிக்கு ஆசைப்பட்டு நிக்கிறாங்க, அது மாதிரி ஆள் நாங்க கிடையாது அப்படின்னு மறுத்துறாங்க. அப்புறம் எத்தனை சீட்டு நிக்கிறீங்க நீங்க? அந்த மாதிரி ஆள் இல்லைன்னா நீங்க மாநிலம் முழுசும் 234 தொகுதியிலும் நிக்கிறீங்களா? நீங்க நிக்கிறது 2 தொகுதியோ 4 தொகுதியோ 5 தொகுதியோ 6 தொகுதியோ நீங்க நிக்கிறீங்க. ஆனா உங்களுடைய கட்சியில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தோழர்கள் இந்த 6 தொகுதிக்கு மட்டும்தான் உழைக்கிறாங்களா? எத்தனை ஆண்டுக்கு திரும்ப 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 மற்றவர்களுக்கு உழைத்து கொண்டே இருப்பார்கள். நீங்க வந்து சிதம்பரத்தில் அண்ணன் திருமா அவர்கள் நிற்கிறாங்க. ஆனால் கன்னியாகுமரியில் இருக்கிற விசிகேவில் இருக்கிறவன் யாருக்காக உழைக்கிறான்? தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தொண்டன் யாருக்காக உழைக்கிறான்? ஒவ்வொரு தேர்தலையும் திமுகவுக்காக தான் உழைக்கிறான். திமுகவுக்கு எந்த கூட்டணியில் இருக்காரோ அந்த கூட்டணிக்காக உழைக்கிறான். அவனுக்கு என்ன பயன் அதில்? திருச்சியில் இருக்கக்கூடிய தொண்டன் யாருக்காக உழைக்கிறான்? அப்போ அதே தான் கம்யூனிஸ்டுக்காரங்களையும் அதே தான் நான் கேட்குறேன். நீங்கள் நிற்கிறது நான் ஒரு திருத்துறைப்பூண்டியில் நிற்கிறீங்க, இல்லைன்னா நாகப்பட்டினத்தில் நிற்கிறீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உங்களுடைய தோழர்கள் யாருக்கு உழைக்கிறாங்க? அப்போ அவர்களுடைய உழைப்பை நீங்கள் வீணடிக்கிறது யாரு? நீங்கள் என்ன அரசியல் கட்சி ஆரம்பித்து இங்கே எதை இந்த கூட்டணிக்குள்ளே போய் 4 சீட்டு 5 சீட்டு வாங்குறதுக்கு அதுதான் லட்சியமாக கொண்டு வந்தீங்களா? நான் கேட்குறேன். இல்லை, அது எங்கள் லட்சியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மக்களை நீங்கள் பயன்படுத்தி இதுவரைக்கும் நீங்கள் என்ன அந்த மக்களுக்காக நீங்கள் செய்தது என்ன? அப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி என்கிற பெயரில் நீங்கள் ஒரு 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 கூட்டாட்சியை உருவாக்க முடியுதா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை முன் வச்சாங்க. அதை முன் வச்சு பொதுவெளியில் ஆதவ அர்ஜுனா பேசினார் என்பதற்காகத்தான் அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அப்போ ஆதவ அர்ஜுனா கட்சியை விட்டு நீக்கப்பட்ட உடனேயே நமக்கு தெரியுது இது சும்மா இவங்க வந்து இப்போ வாய்ஜாலம் தான் பண்ணுறாங்க. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிறது ஒரு அற்புதமான தத்துவங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முன்வைத்த இந்திய நிலப்பரப்பில் முன்வைத்த ஒரு ஆகச்சிறந்த கருத்து அது. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, இதுதான் கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சி தத்துவத்தை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கொள்கை முடிவாக வந்து முன்வைக்கிறாங்க. அந்த கொள்கை முடிவை பொதுவெளியில் ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. திமுக அதாவது விசிகாவின் பிரதிநிதியா நின்று பேசுறாரு. எப்படி அது தப்பு? தப்புன்னு சொன்னவன் யாரு? தப்புன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகளிலிருந்து வெளியேற்றுவதற்கு காரணமா இருந்தவன் தான் பட்டியல் சமூக விரோதி. இல்லை, இந்த திமுக ஆட்சி சரியில்லைன்றதுனால தான் திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. 2016 மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு அதுவும் உருவாக்குனாங்க. இப்படிலாம் திமுக விட்டு கூட்டணி விட்டு விலகினவங்க இன்னைக்கு திமுக வந்து கரம் பிடிச்சி இந்த கட்சி தான் ஜெயிக்கணுன்ற மாதிரி நிற்கிறாங்கன்னா இறுதி வரைக்கும் இங்கே நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலேயே இந்த திமுக அதிமுகவை மிக கடுமையா கூர்மையா நுட்பமா விமர்சித்த ஒருத்தர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். எப்படி விமர்சிச்சா தெரியுமா? இது கண்ணாடி விரியன் அப்படின்னு சொன்னா இது கட்டு விரியன் அப்படின்னாரு. உங்களுக்கு இந்த விரியன் பாம்புகளுடைய தன்மை என்னன்னு தெரியுமா? கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் காப்பாற்றவே முடியாது. ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லை. ஆமாம், நல்ல பாம்பாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் டைம் கொடுக்கும். கண்ணாடி விரியனும் கட்டு விரியனும் கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. ஆக இந்த கண்ணாடி விரியன் இருக்குதேன்னு பயந்து இந்த பக்கம் வந்தா இது கட்டு விரியனா இருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவையும் அதிமுகவையும் விரியன் பாம்புகளோடு ஒப்பிட்டு இவைகள் இரண்டும் மிக மோசமான மக்கள் விரோத சக்திகள் அப்படின்னு தமிழக மக்களுக்கு அடையாளப்படுத்தியது அண்ணன் திருமாவளவன். இல்ல அப்படிலாம் பேசினவர் இப்ப அதே கட்சியோட கூட்டணியில் இருக்காரு, என்ன காரணம்? அதுதான் சந்தர்ப்பவாதம். புரியுதுங்களா? அந்த சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வைகோ அவர்கள் எப்படி வந்து திராவிடத்தை பாதுகாக்க துடிச்சாரோ அதே போல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நான் வந்து திராவிடத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஒன்றும் இல்லை, இந்த மேல்பாதியில் பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடணும்னு சொல்கிறாங்க. அதை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் அதை எதிர்க்கிறாங்க. அது பிரச்சனையாக மாறுது. அரசு தலையிட்டு 2 தரப்பையும் சமாதானப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்டியிருக்க வேண்டும்.
ஆனால் அரசு என்ன செஞ்சுச்சு, கோயிலை பூட்டி வச்சிருச்சு. ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுமே இன்னும் திறக்காம இருக்காங்க. ஆமாம், ஓராண்டுக்கு முன்னாடியே ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க. ஹைகோர்ட்டில் விவாதம் வந்தபோது மாநில அரசு என்ன சொன்னுச்சு, காலை 6 மாலை 7 மணி வரைக்கும் நாங்கள் கோவிலை திறந்து வைத்திருக்கிறோம், பொதுமக்கள் வந்து வழிபட்டு செல்லுகிறார்கள்னு ஒரு பச்சை பொய்ய, ஒரு அயோக்கியத்தனமான பொய்ய நீதிமன்றத்தில் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த கோவில் திறக்கப்படலை. பட்டியல் சமூகத்து மக்கள் போய் வழியிட முடியல, ஆதிக்க சாதியினரும் போய் வழிபட முடியல. இரு தரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கோவிலை திறந்து வைப்பதற்கான திராணி, திறந்து வைப்பதற்கான அந்த சக்தி, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான திறன் மாநில அரசுக்கு இல்லை. அதனால தான் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து நேரம் குறிச்சிருக்காரு. ஆலய நுழைவு போராட்டம் செய்வது, ஆலய நுழைவு போராட்டம் ஒரு வாரத்துக்குள்ள அந்த கோவிலுக்கு என்ன முடிவுன்னு சொல்ல. இது சாத்தியமா? 2 சமுதாயத்துக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இருக்காதா இது? இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க. முடிவு கொண்டு வரணும். எல்லா கோவில்களுக்குள்ளும் பட்டியல் சமூகத்தினர் நுழையக்கூடாதுன்னு தான் இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தலையா? எத்தனையோ இடங்கள்ல ஆலய நுழைவு போராட்டங்களை நடத்தி இன்னைக்கு வந்து எல்லா மக்களும் போய் வழிபடுகிற சூழலை வந்து உருவாக்கலையா? இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சாதிய கழுத்துல தொங்க போட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க? அப்படி கிடையாது. அப்போ பட்டியல் சமூக மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை, சரி, திராவிட முன்னேற்ற கழக அரசை விடுங்க, திக என்ன பண்ணுச்சு, திராவிடர் கழகம் என்ன பண்ணுச்சு? அங்க பட்டியல் சமூகத்து மக்கள் கோவிலுக்குள் சென்று வழிபட அவர்கள் ஏன் வழி செய்யவில்லை? அதுக்காக ஏன் போராட்டங்களை முன்னெடுக்கல? ஒரு பாரிய அழுத்தத்தை மாநில அரசுக்கு ஏன் திராவிடர் கழகம் ஏன் ஏற்படுத்தல? அதான சமூக நீதி. பெரியார் பிறந்தாரு, சாதியை ஒழிச்சிட்டாரு. நீங்க குறைஞ்சது ஒரு போராட்டமாச்சும் பண்ணிருக்கணுமா இல்லையா? பெரியார் பிறந்து சாதியை ஒழிச்சிட்டாரு நீங்கல்ல, ஏன் மேல் பாதியில போய் பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள்ள போய் ஏன் சாமி கும்பிட முடியல? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஆக இன்றைக்கு இருக்கிற திராவிட சிந்தனை இருக்கு பாருங்க, இந்த திராவிட சிந்தனை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசப்படணும். அதனால தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த திராவிடத்தினுடைய பிதா மகன் யார் இந்த திராவிட சிந்தனையை இந்த நிலப்பரப்பில் வேறு ஊன்ற வைத்தாரோ அவரை அடிச்சு நொறுக்கி ஈவேராவை இந்த நிலப்பரப்பில் இருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசுவதற்கான வேலையை அதனால தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்தார்கள். ஈவேரா இந்த நிலப்பரப்பிலிருந்து அகற்றப்பட்டு விட்டால் திராவிடம் இல்லாது ஒளிந்து போகும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஓகே, நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ